ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய புனிதமான காரியத்தை நீங்கள் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துரைக்கவும் அதற்கு சாட்சியாக அதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நடைபெறுகிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்திட வேண்டும். கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய பிறகு நான் இங்கு வந்திருக்கிறேன். தர்மதேவன் அழகர் மலையில் இருப்பதாக வரலாறு இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மலையில் இன்றைக்கும் கூட அர்த்தகாம பூஜையை தர்மதேவன் செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் நெற்றிக்கண் சிறப்பிடம் குற்றமே இந்த ஈசனுக்கு மக்கள் வாதிட்டு புகழ்பெற்ற இடம் இந்த மதுரை. அந்த மதுரைக்கு இந்த நேரத்தில் நான் இங்கு வந்திருக்கிறேன். நேரா மன்னா செப்புகள் உடையும் இந்த ஆட்சி செய்த பாண்டிய நெடுங்களையும் கண்ணகி நீதி கேட்ட அந்த வழக்கில் அவர் எப்படி விடுதலையை வாங்கியிருக்கிறார்? மெயின் வழக்கில் 18 ஆண்டு காலம் இழுத்தவர். ஆனால் அப்பீல் வழக்கை 3 மாதத்தில் முடித்த மருமகன். அவைகளெல்லாம் விரைவில் வரத்தான் போகிறது. அதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஜெயலலிதா வழக்கில் ஆஜராகிய சிறப்பு வழக்கறிஞர் திரு ஆச்சாரியா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு தகுதியான வழக்கு இந்த வழக்கு என்று பல்வேறு குளறுபடிகளை, குற்றச்சாட்டுகளை, ஆதாரங்களை கர்நாடக அரசுக்கு எடுத்து சொல்லி இதை உடனடியாக மேல்முறையீட்டிற்கு அனுப்பிட வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அதே கர்நாடக மாநிலத்துடைய அட்வொகேட் ஜெனரல் திரு ரவிக்குமார், திரு ரவிவர்மா குமார் அவர்கள் அவரும் அதை வழிமுடிந்து ஆச்சாரியார் சொல்வது 100% உண்மை என்று குறிப்பிட்டு அவரும் மேல்முறையீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா வழக்கில் நடந்தது நியாயமா என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். அதற்காக இந்த மதுரைக்கு நான் வந்துவிடவில்லை. என்ன காரணம்? டான்சி வழக்கு. அந்த டான்சி வழக்கை விசாரித்த தனி நீதிமன்றம் தண்டனை தருகிறது. ஜெயலலிதாவுக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனை தருகிறது. அப்படி வழங்கிய அந்த தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்தது. அதற்கு பின்னால் உச்ச நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விடுதலை செய்தது. விடுதலை செய்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்னது என்ன தெரியுமா? எந்த தவறும் ஜெயலலிதா செய்யல, அதற்காக நான் அவரை விடுதலை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். அரசுக்கு சொந்தமான டான்சி நிலத்தை முதலமைச்சராக இந்த நேரத்தில் ஜெயலலிதா வாங்கியது தவறு. எனவே அதிகாரத்திற்கு விலக்கி வாங்கியிருக்கக்கூடிய அந்த டான்சி நிலத்தை உடனடியாக ஜெயலலிதா
இப்பொழுது ஜெயலலிதா இன்றைக்கு விடுதலையாக இருக்கிறார். மன்னிக்கவும், விடுதலையை வாங்கி இருக்கிறார். நான் எப்படி வாங்கினார்? இது அவருடைய மனசாட்சியில அதை கேட்டு அதை புரியுவதில் நாட்டு மக்களுக்கு வழங்குவார் என்று சொன்னால் நான் உங்களுடைய அதை வரவேற்க காத்திருக்கிறேன். நாட்டு மக்கள் அவரோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆனா அப்போ ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றுகிற போது எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அவர் சுட்டி காட்டினார். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் சிற்பம், ஒற்றுமையாய் மகன்களை ஓட வைப்போம், உழைப்பாக நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் என்று அந்த பாடலை அவர் சுட்டிக்காட்டி அந்த கூட்டத்தில் பேசினார். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, இந்த நாடு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? மாநில வளர்ச்சி அதாவது பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய சாதனை. சொத்து வைப்பு வழக்கு மேல்முறையீட்டு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது நீதிபதி குமாரசாமி அவர்கள் ஜெயலலிதா தரப்பினரை பார்த்து ஒன்று சொன்னாங்க. நீங்கள் 38 மார்க் தான் வாங்கியிருக்கிறீங்க. நான் சொல்லல, நீதிபதி குமாரசாமி சொன்னார். இது நீதிமன்றத்துடைய குறிப்பேட்டில் பதிவாயிருக்கு. அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டு சொன்னார். 65 மார்க் வாங்கி இருக்கக்கூடிய ஃபெயில் ஆக்கிவிட்டு 35 மார்க் வாங்கி இருக்கக்கூடிய பாஸ் ஆக்கி இருக்கிறார்கள் என்று கலைஞர் சுட்டிக்காட்டினார். அது நீதிமன்றம். இங்கே நான் நிற்பது நீதிமன்றம் அல்ல, உங்கள் மன்றம், மக்கள் மன்றம். நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய நிலவரம். மேலும் உங்களுக்கு நான் நீதி கேட்க வந்திருக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பீலுக்கு போக 30 நாள், 60 நாள், 90 நாள் வரை இருக்கு. வேலை வந்துடும். ஆனா நீங்க 2011 தீர்ப்பு தந்தீங்க, ஆட்சி மாற்றம். அது 5 வருஷம். ஆனா அந்த 5 வருஷத்துக்கு இடையில நாங்க அப்பீல் போகிறோம். ஆக முழுமையாக 2 வருஷம் ஆட்சி தான். ஆக இன்னும் 1 வருஷம் இருக்கு மிச்சம். ஆக இந்த இடைப்பட்ட இடங்களெல்லாம் உங்களையெல்லாம் சந்திக்க நான் நியாயம் கேட்க, நீதி கேட்க வந்திருக்கிறேன். இப்போது ஜெயலலிதா ஆட்சிகளை இந்த தமிழகத்தில் என்னென்ன கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தென் மாவட்ட வளர்ச்சிக்கு, தென் மாவட்ட வளர்ச்சி மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழக வளர்ச்சிக்கு, ஏன் அதையும் தாண்டி இந்திய திருநாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்று உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம், ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட இந்த திட்டம் தான் சேது சமுத்திர திட்டம். அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க பாதிகள் குறிப்பிடுவாங்களா? சேது சமுத்திர திட்டத்தை, தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டத்தை தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கே அந்த திட்டம் வரக்கூடாது என்று நீதிமன்ற வரை சென்று தடுத்து நிறுத்திய ராமநாதபுரம் கூட்டுக்குடிய திட்டத்தை பற்றி ஐபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். 616 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட திட்டம் நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் குறித்த காலத்தில் கொண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி அந்த மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்த்து வச்சவர். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்தை சின்னாபின்னமாக்கி அதை கூட முறையாக பராமரிக்காத காரணத்தால் இன்றைக்கு முழுமையாக இந்த மாவட்ட மக்களுக்கு
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1.83 லட்சம் கோடி ரூபாயில மதுரை தூத்துக்குடி தொழில் நிலையம் அமைப்போம் என்று உறுதிமொழி தந்தார இன்றைக்கு வாய்மூடி மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? தென் மாவட்டத்தில் தயாரிப்பு மண்டலம் அமைப்போம் என்று வாக்குறுதி சொன்னாங்க. இதுவரையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்ல முடியுமா? 1070 மெகாவாட் உடன்குடி திட்டத்திற்கு 3 விழா நடத்தியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில தேசிய நெடுஞ்சாலை பணியிட நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஜெயலலிதா ஆட்சி. இதே மதுரை அருகில் துணைநகரம் அமைப்போம் என்று சட்டமன்றத்தில் உறுதி தந்தவர் ஜெயலலிதா. இதுவரையில் அந்த பணி நடக்க தொடங்கி இருக்கிறதா? கிடையாது. இதே மதுரையில தமிழ் தாய்க்கு சிலை வைப்போம் என்று சொன்னாங்க. நான் மதுரை முழுக்க தேடி தேடி பார்த்தேன், எங்காவது சிலை அமைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் தமிழ் மீனவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றா பாசமா? கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலை பராமரிக்க முடியாத நிலையில அங்கே நின்று கொண்டிருக்கிறது. சென்னை வள்ளுவர் கோட்டம் தூசி படித்திருக்கிறது. செம்மொழி பூங்கா வறட்சி பூங்காவாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்கா தொலைந்தே போயிருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சியுடைய லட்சம். 76,000 கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவோம் என்று சொல்லி அதற்காக 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்க. நான் கேட்க நடந்திருக்கிறதா? 3 முறை தேதி போய்விட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தவிர இதுவரை நடக்கல. நான் கேட்க இதுதான் தொழில் புரட்சியா? இதே தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக நேரத்தில் அவரிடத்தில் தான் தொழில்துறை இருந்துச்சு. இடையில துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை நான் பெற்ற நேரத்தில் அப்பொழுது தொழில்துறையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்னிடத்தில் வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் எல்லாத்தும் தொழிற்சாலைகள், அந்நிய முதலீடுகள், அதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு தொழில்துறையில முதலிடத்திற்கு வரக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி வைத்தோம். ஆனால் இன்றைக்கு நேரடி ஆட்சியில இந்த 4 ஆண்டு காலத்தில் தொழில்துறை கடைசி இடத்திற்கு போயிருக்கிறது என்று சொன்னால் வெட்கப்பட வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது எந்த கல்வெட்டத்தில் கூட தனி கவனத்தை நாம் செலுத்தினோம். வெளிப்படை தன்மையை உருவாக்கி தந்தோம். எத்தனையோ பொருள் திட்டங்கள் குறித்த காலத்திற்கு முடிந்தோம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராமநாதபுரம் திட்டம். நான் என்ன சொல்லுகிறேன், திமுக ஆட்சியில் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை படிப்படியாக நாம் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றிய நேரத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? இலவசமாக கலர் டிவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த இலவச கலர் டிவி கூட வழங்குகிற நேரத்தில் ரேஷன் வச்சிருந்தா போதும். அது எந்த கட்சி சார்ந்ததாக இருந்தாலும் கவலை கிடையாது. குடும்ப உறுப்பினர்கிட்ட ரேஷன் அட்டை இருந்தால் போதும். அத்தனை பேருக்கும் கலர் டிவி இலவசமாக வழங்கிய ஆட்சி கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த கலர் டிவி வழங்கிய நேரத்தில் கூட முறைகேடுகள், தவறுகள் அன்றைக்கு நாம் ஆட்சியில் நேரத்தில் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழு அமைத்தோம். அந்த குழுவிற்கு முதல்வராக இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தார். நானும் அதை உறுப்பினர். அந்த குழு மாதம் கூடி டெண்டரை முடிவு செய்கிறது. கொள்முதலை எப்படி பெறணும், அதை மக்களுக்கு எப்படி வழங்கணும், எங்கெல்லாம் திட்டமிட்டு எந்தவித கிஞ்சுற்றும் தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்ற நிலையில் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்.
இப்போ ஜெயலலிதா ஆட்சியில அவர்கள் இலவச திட்டம் வழங்கிட்டு இருக்கிறார். என்ன இலவச திட்டம் கேட்டீங்கன்னா லேப்டாப், ஃபேன், கிரைண்டர், மிக்ஸி எப்படி வழங்குறாங்க? அதுல என்னென்ன குறைகள், முறைகேடுகள், தவறுகள், அந்த பிரச்சனைக்கு கூட நான் போக விரும்பல. ஆனால் அதை டெண்டர் விஷயத்துல வெளிப்படுத்த இருக்கா? பிரதமர் செய்கிற நேரத்தில் முறையாக திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழு போல இப்ப இந்த ஆட்சியில் ஒரு குழு அமைக்கப்பட்டு முடிவு செய்யப்படுகிறதா? கிடையாது. அப்படி குழு அமைச்சா கமிஷன் வர முடியாது. ஆனால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், ஒரு கமிஷன் ஆட்சி இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய 4 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிறது. இதை விட கொடுமை அதிகாரிகளை வச்சு கண்டமாக அதற்காக அதிகாரிகளை மறப்பது, அச்சுறுத்தல், அதற்கு பயந்து அங்கே விளங்கி அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கொடுமை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்லையை சார்ந்த முத்துக்குமாரசாமி வேளாண்மை துறையில பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருந்த முத்துக்குமாரசாமி ஓடுகிற ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து தற்கொலை செய்யப்பட்டு மாண்டார். சேவையை இன்கொயரி விசாரணை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக மட்டுமல்ல எல்லா கட்சியும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. வைக்கப்பட்டதா? கண்துடைப்புக்கு அந்த அமைச்சரை கைது செஞ்சு தற்கொலைகளும் இந்த நாட்டில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொதுப்பணித்துறையில, நெடுஞ்சாலைத்துறையில, உள்ளாட்சி அமைப்புகள் டெண்டர் விடுதலை ஊழல் நடக்குது. மறுக்க முடியுமா? அந்த டெண்டர்கள் கூட யாருக்கு தருகிறார்கள்? அதிமுகவை சார்ந்தவர்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கிறார். வருஷத்துக்கு 110 கோடி ரூபாய் ஊழல், முட்டை வாங்குவதில் வருஷத்துக்கு 97 கோடி ரூபாய் ஊழல், ஆவின்பாத கலப்பட ஊழல். இதை சொன்னால் வழக்கு போடுங்கள், சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஜெயலலிதாவை போல 18 நான் முன்வர மாட்டேன். தொங்கு இருந்தா திராணி இருந்தா வழக்கு போடுங்க. ஏற்கனவே சொன்னது பல வழக்குகள் உண்டு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கூட வழக்கு உண்டு. அதேபோல தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிவிகே சிலம்புவனர் மீது பல வழக்குகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் மீது வழக்கு, என் மீது வழக்கு. இதை கண்டு நாங்கள் அஞ்ச நடுங்க தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதற்கெல்லாம் அஞ்சி ஒதுங்கி விடுகிற இயக்கம் அல்ல. நாங்கள் பணம் காட்டினரை இந்த சரசரப்பு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கக்கூடிய தவறு என்ன? அவர்கள் மீது வழக்கு இல்லையா? இதே பத்திரிகைகள் ஒரு ஜனநாயக மாண்போடு சில கருத்துக்களை, சில செய்திகளை, குறைகளை, தவறுகளை, குற்றங்களை சொல்ல வேண்டிய அந்த மாண்பு இந்த ஜனநாயக பத்திரிகை உலகத்திற்கு உண்டு. தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பொறுப்பு எடுத்தாலும் சரி, ஆட்சி இல்லாத இந்த நேரத்திலும் சரி, பத்திரிகை நிறுவனத்திற்கு என்றைக்கும் மதிப்பளிக்க முடியும். அதை யாரும் மறுத்திட முடியாது. கருத்து சுதந்திரம் என்பது ஜனநாயகத்துடையது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது விமர்சனங்களோ, குற்றச்சாட்டுகளோ, ஊழல்களோ, லஞ்ச நாவணிகளோ எடுத்து சொன்னால் இன்றைக்கு அவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள். இந்து பத்திரிகை மீது வழக்கு, தினமலர் பத்திரிகை மீது வழக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மீது வழக்கு, இன்றைக்கு பல பத்திரிகைகள் மீது தொலைக்காட்சியுடைய அலுவலகத்திற்குள்ளே புகுந்து இன்றைக்கு தாக்குகிற நிலவரத்தில் ஈடுபடக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் நான் கேட்க இதே
ஒன்று சேர்ந்து அவரை சந்திக்க சென்ற போது அப்பொழுது ஜெயலலிதா சொன்னது தெரியுமா? நீங்கள் நான் போகக்கூடிய இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் தேடி வர வேண்டாம், நானே உங்களை தேடி வருகிறேன். வாரத்திற்கு ஒரு நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நானே உங்களை சந்திப்பேன் என்று சொன்னவர் ஜெயலலிதா. நான் கேட்கிறேன், இதுவரை ஒரு முறையாவது இந்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களைத்தான் பணிபுரி கேட்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் உங்களை எல்லாம் அழைத்து உங்களை நலன் விசாரித்திருக்கிறா? நாட்டில் நடப்புகளை கேட்டதுன்னா ஆட்சியை புகழ்ந்து பாராட்டி அவையாரை வானாவியை போன்று எழுதினார், கட்டுரை எழுதினார். கோடி கோடியாக அவர்களுக்கு வருமானத்துடைய வகையில உணர்வோடு வரக்கூடிய இடம்லாம் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நேற்றைக்கு எழுதப்பட்டிருக்கிற ஆங்கில பத்திரிகை ஒரு செய்தி வந்தது. They are waiting for job certificates. State Employment Excellence Office Hope என்று ஒரு செய்தி போட்டிருக்கிறார். வேதனை பெறக்கூடிய செய்தி, அதிர்ச்சியான செய்தி. என்ன செய்தி என்று கேட்டால், தமிழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கு காத்திருப்போர் பட்டியல் இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 84,97,402 பேர். 84,97,402 பேர். அதில் பெண்கள் 43,24,881 பேர். அதில் மாற்றுத்திறனாளி எவ்வளவு தெரியுமா? 1,16,602 பேர். ஆக இன்றைக்கு வேலை இல்லாமல் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் ஏராளமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்கு 13 அம்ச பாதுகாப்பு திட்டம் கொண்டு வர என்று ஜெயலலிதா அறிவித்தார். ஆனா இப்ப என்ன நிலை தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 36% இருந்தது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 78% கூடியாச்சு. பிறக்கும் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் செத்து முடியக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதே தென் மாவட்டத்தை சார்ந்த நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் படுகொலை எவ்வளவு தெரியுமா? 100 சென்ட்ரல் போட்டாச்சு. அது 10 மாசத்துல 100 படுகொலைகள் நெல்லையிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில். அதிமுக ஆட்சியில் இதுவரை 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விபத்துகள், அது இறந்தோரின் எண்ணிக்கை 60,000 பேர். இந்திய அரசியல் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் 7 லட்சம் வழக்கு. இதெல்லாம் தேங்காய் குடித்ததோ, வாய் குடித்ததோ, மாங்காய் குடித்ததோ நான் பேச விரும்பல. காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கணக்கு. ஆக இந்த ஆட்சியில ஒரு பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள், இன்னொரு பக்கத்தில் சத்துணவு ஊழியர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் வீதிக்கு சென்று போராடுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது, ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், அறநிலையத்துறை இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராடுகிறார்கள், மக்கள் நல பணியாளர்கள் போராடி பார்த்து நீதிமன்றத்திலும் அவருக்கு தீர்ப்பு வர முடியாத நிலையில அவர்கள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போது பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் வந்து கேட்டால் மக்களே வீதிக்கு வந்து குடிநீருக்காக சாலைமறியல் போராட்டத்தை நடத்தக்கூடிய கொடுமையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இந்த ஆட்சி கவலைப்படுகிறதா? கிடையாது. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். இதை விட வெட்கக்கேடு ஒன்று உண்டு என்று சொன்னால், ஒரு ஆட்சிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நீதிமன்றம் கண்டிக்கிறது, உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது, உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது,
கொலைகள் ஏன் தடுக்கப்படல? சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது. நாங்கள் சொன்னபடி விசாரணை அதிகாரியாக சகாய ஐஏஎஸ் ஏன் நியமிக்கிற அதற்கு 10,000 ரூபாய் ஃபைன். உயர்நீதிமன்றம் கண்டிச்சு ஃபைன் போடலையா? மாற்றுத்திறனாளிகள் கட்சி தலைமையில் ஆனா இந்த முறை ஒரு விளம்பரம் இல்லை. சாதனைகளை சொல்லி விளம்பரம் இல்லை. சாதனைகள் படைச்சோம், சரித்திரம் படைச்சோன்னு ஒவ்வொரு வருஷம் விளம்பரம் கொடுத்தீங்க. ஆனா இப்போ ஏன் விளம்பரம் இல்லை? ஏனென்றால் எதையும் செய்யல. ஒருவேளை அப்படி விளம்பரம் கொடுத்தால் மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரிப்பார்கள் என்று அவர்கள் உணர்ந்த காரணத்தால் விளம்பரம் இல்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் மின் நிலைமையை கட்டுப்படுத்துவோம். நானே நேரடியாக கவனிப்பேன். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது அது நிறைவேற்றப்பட்டதுக்கா இல்லையா? நான் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டு கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க, வீடு கட்ட 1 லட்சம் ரூபாய் மானியம், ஒரு சென்ட் நிலம் கொடுக்கப்படும் அறிவிச்சாங்க. உங்களை கேட்டேன், யாருக்காவது ஒருவருக்காவது அது வழங்கப்பட்டிருக்கா? யாருக்காவது ஒருவருக்காவது இல்ல வழங்கப்பட்டிருக்கா? வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக தருவேன். நீங்க இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கேட்க, யாருக்காவது 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக இந்த ஆட்சியில வழங்கப்படுகிறதா? ₹10 குடிநீர், அம்மா குடிநீர். தண்ணினா சும்மா கொடுக்கணும், அதுக்கு அம்மான்னு பேரை வச்சு ₹10. நான் கேட்கிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குடிநீர் இருக்கக்கூடிய அரசாங்கம் கிடையாது. உலகத்திலே நான் இந்த நாட்டிலையும் பார்த்துட்டேன். பிரைவேட் கம்பெனிங்க, தனியார் கம்பெனிகள் விற்கிற அது வேற. ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக தர வேண்டிய ஒரு அரசாங்கம் அந்த குடிநீரை ₹10 விற்கக்கூடிய வெட்கம் வேதனை இந்த ஜெயலலிதா ஆட்சியை மாத்திரம்தான் இன்றைக்கு தமிழகம் பார்க்கிறோம். மதுரையில மோனோரயில் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. ஏதாவது பணிகள் தொடங்கியிருக்கா? மோனோரயில் திட்ட பணிகள் மதுரையில் எங்காவது தொடங்கக்கூடிய அறிகுறியாளர்களுக்கு பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கடைசியாக நிதிநிலைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அதில் அவர் 9 வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நான் இங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது, விரைவில் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். கெட்டது போதும், கெட்டது போதும், விழித்தெழுவோம், சூழ்நிலைப்போம். தேவையில் அழைத்த வாக்குறுதியை வந்து வாக்களித்தார்கள். நாங்கள் என்ன பலனை கண்டது? கடந்த 4 ஆண்டுகளில் வாக்குறுதிகளில் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்படுகிறதா? மின்பற்றாக்குறை போக்குவதற்கு ஏதேனும் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற முயற்சிகளை ஈடுபடுகிறார்களா? இளைஞர்களை வேலைவாய்ப்பை படிப்பதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்களா? பன்னாட்டு நிறுவனங்கள் அதை பார்த்து கோபப்படுவது குற்றம் அல்ல. அநீதிக்கு எதிராக நாம் கோபப்படாமல் இருந்தால்தான் குற்றம். அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டும். கோபப்படுகிறீர்களா? நீதியின்மை, ஆக்கப்பூர்வமான செயலின்மை ஆகியவற்றை எதிர்த்து குரல் கொடுக்க
நிச்சயமா உறுதியா கோபப்படணும். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக விளங்கி இந்த தமிழ்நாட்டை, முதல் மாநிலமாக விளங்கி இந்த தமிழ்நாட்டை கடைசி இடத்திற்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறாங்க. அதற்காக நீங்கள் கோபப்பட்டாக வேண்டும். கோபப்படுகிறீர்களா? மக்களுக்கு பற்றி கவலைப்படாமல் ஆட்சி நடத்துகிறாங்க. கோபப்பட வேண்டாமா? கோபப்படுகிறீர்களா? விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்கி நிலவையும் கையகப்படுத்தக்கூடிய மத்திய அரசுடைய மசோதாவிற்கு ஜெயலலிதா அரசு மற்ற வாசித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவர்களிடம் கோபப்பட வேண்டுமா வேண்டாமா? கோபப்படுகிறா? ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.